தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைய நாட்களில் அநேகர் தங்கள் பலவீனத்தை குறித்தும் தங்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்தும் நினைத்து சோர்ந்து போய் இருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று முதல் தேவனை கர்த்தர் உங்கள் கவலைகள், உங்கள் பலவீனங்கள், உங்கள் எதிர்காலத்தை குறித்த காரியங்களில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு ஆற்றில் நீர் கரை புரண்டு ஓடியது. அப்பொழுது ஒரு கரையிலிருந்து வெண்கடக்குளம் ஒன்று நீரில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. அதே சமயம் மற்றொரு இடத்திலிருந்து மண்குடம் ஒன்று நீரில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. இரண்டு குடங்களும் அருகருகே வந்தபோது வெண்கல குடம் மண்குடத்தை பார்த்து, நாம் இரண்டு பேரும் நண்பர்களாக இருப்போமா என்றது. அதற்கு மண்குடம், நீ தண்ணீரினால் அடிபட்டாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் நான் அப்படியல்ல, என் மீது எது மோதினாலும் நான் உடைந்து விடுவேன் என்று சொன்னது. அதற்கு வெண்கல குடம், நண்பா, நீ பார்ப்பதற்கு மண்குடம்தான். உன்னை இந்த மண்ணினாலும் இந்த தண்ணீரினாலும் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த மண்ணும் இந்த தண்ணீரும் உனக்கு சொந்தம். நீ உடைந்து போனாலும் உன்னை மறுபடியும் மண்ணிலிருந்து எடுத்து தண்ணீரில் பிசைந்து உன்னை மீண்டும் உருவாக்கி விடுவார்கள். உன்னை எவ்வளவு விசேஷ விதமாய் கடவுள் படைத்திருக்கிறார். ஆகவே நீ உன்னை குறித்து கவலைப்படாதே என்று சொன்னது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் குறித்து கவலையோடு இருக்கிறீர்களா? அந்த கவலையை விட்டுவிடுங்கள். அந்த மண்குடம் தன்னை குறித்து கவலைப்பட்டு தான் சேதப்பட்டு விடுவோமோ என்று நினைத்தது போல நினைக்கிறீர்களா? உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். உங்களை சிருஷ்டித்த தேவனாய் கர்த்தர் இன்று உங்கள் எதிர்கால வாழ்க்கையை குறித்த கவலைகளை மாற்றி உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்பதற்கேற்ப இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்தி உங்களை அநேகர் மத்தியில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.